பாடகியா ரிஹானா வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 74 கோடி வந்து சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்காமா. அதே மாதிரி மே மாதம் 2வது ப்ரீ வெட்டிங் நிகழ்வும் நடந்தது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சொகுசு கப்பல்ல நடந்தது. அதில கலந்துக்கிட்டு பாடகியும், நடன கலைஞருமா இருக்கக்கூடிய ஷகீராவுக்கு 15 கோடி வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாப் பாடகர் கேட்டி பெர்ரிக்கு பார்த்தீங்கன்னா 45 கோடி வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்து முடிஞ்ச திருமண நிகழ்வில் ஹாலிவுட் பாடகராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் பைபர் நடத்தின இசை நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 83 கோடி வரைக்கும் வந்து சம்பளமாக கொடுத்துருக்காங்களாமா நம்ம அம்பானிக்கு தரப்புல இருந்து. இப்படியாக வெளிநாட்டு பாடகர்களுக்கு அம்பானி பல கோடிகளை வாரி இறைச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஊர் பாடகி ஸ்ரேயா கோஷலுக்கு மட்டும் கஞ்சத்தனம் காட்டியிருக்காரு நம்ம அம்பானி. இது ஏன் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதன்படி அவங்களுக்கு வெறும் 25 லட்சம் மட்டும்தான் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்காமா. இத்தனைக்கும் வந்து அவருடைய குரலை வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அவ்வளோ அழகாக மெய் மறந்து ரசிச்சிருக்காங்க. ஆனாலும் அம்பானி இந்த அளவுக்கு வந்து ஓவராக கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓரவஞ்சனை பண்ண